ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் டெக் தமிழ். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெட்டிங் பிஎஸ்டியோட பார்ட் 2, அதாவது வெட்டிங் பேனர். ஸோ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு பார்ட் 1 வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அது நம்ம சேனல்லே தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ வேணுங்கிறவங்க போய் அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15+ பிஎஸ்டி ஃபைல் இதுலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸில் தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே சைஸில் இருக்காது, எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரே சைஸில் நம்ம கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே தேவைப்படுங்கிறக்காண்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான பாஸ்வேர்டு வந்து வீடியோஸில் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால வந்து என்ன பண்ணுறேன்னா அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போதும் உள்ள மாதிரி தான் எல்லாமே ரீடேட்டபிள் பிஎஸ்டியாக தான் இருக்கும். எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பிக்சராகவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு எந்தெந்த பிஎஸ்டி இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பிக்சர் இருக்கும், அந்த பிஎஸ்டியோட பிக்சர் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாடல் எடிட் பண்ணால் ஒவ்வொன்றையும் உள்ளே போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாடல் எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியும் போது நீங்கள் வந்து இதையே டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பிஎஸ்டிக்கு பக்கத்துலேயும் அதோடய பிக்சர் வந்து அப்படி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி நல்லா யூஸ் ஆகும். ஸோ நிறையா பேர் வித்தியாசமான பிஎஸ்டி கேட்குறீங்க. நான் ஒவ்வொன்றா தான் அப்லோட் பண்ண முடியும், ஏன்னா ஒர்க் லோடும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் வீடியோஸும் ஒரு 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் அப்படி நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் லுக்கில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் எப்படினாலும். உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியாவுக்கு தான் நம்ம கொடுக்குற பிஎஸ்டி ஃபைல் பேசிக் ஐடியா தான். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே தான் எடிட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கண்டென்ட் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு புது ஃபைலை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் அப்படி மாற்றி கொண்டு போனீங்கன்னாவே ஒரு நீங்கள் இருக்க பிஎஸ்டி வச்சு நிறையா பிஎஸ்டி வந்து நீங்களாகவே க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காண்டி நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் தேடி தெரிய வேணாம். அந்த வாழ்த்துக்கள் 1000 இருக்கட்டும், திருமண விழாவாக இருக்கட்டும், டும் டும் டும், ஸோ இந்த மாதிரி இது, அப்புறம் பேக்ரவுண்டில் உள்ள இமேஜஸ்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் நிறையா இடத்துல தேடி எடிட் பண்ண வேணாம் அப்படிங்கிறக்காண்டி உங்களுக்கு வந்து எல்லாமே இங்கே இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் புது ஃபைல் ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணி கொண்டே போட்டுக்கிட்டாலே போதும். ஸோ ஈஸியாக எடிட் பண்ணிவிட்டு ஃப்ளெக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக வரும். எல்லாமே நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்சர்ஸ் ஃபுல்லாக பக்கா கண்டிஷனாக இருக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒவ்வொரு சின்ன இதையுமே நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து மொத்தமாக மூவ் ஆகுது அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னா லேயர் வந்து லிங்க்கில் இருக்கும். ஸோ வந்து லேயரை செலக்ட் பண்ணிட்டு அன்லிங்க் லேயர் கொடுத்துட்டிங்கன்னா மட்டுமே போதும், உங்களுக்கு வந்து அன்லிங்க் ஆயிரும். ஸோ லேயர்ஸ் ஸோ எல்லாமே ஒரு சைஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே சைஸில் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாமே வேறு சைஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து எல்லா ஃபைலையும் கொண்டு உங்களுக்கு தேவையான அளவு என்னென்ன வேணும், எந்த பேக்ரவுண்டு வேணும், ஸோ இதுலேருந்து இதை எடுத்துக்கலாமா, அதுலேருந்து அதை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத வச்சு ஐடியா பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக அது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மொத்தமாக வந்துச்சு அப்படின்னா அந்த அன்லிங்க் லேயர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிக்கும். ஓகேங்களா? ஸோ அன்லிங்க் லேயர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லேயரை செலக்ட் பண்ணி அன்லிங்க்